these people had one thing in common. They knew they had it in themselves. Major Wall Street sell-off over recession fears. Japan stocks are plunging and if you have a temperament that when others are fearful, you're going to get scared yourself. You are not going to make a lot of money. Wall Street is bleeding. There was a mass sell-off on Wednesday. Investors lost as much as $1 trillion. How investors overcome their greed and fears in the stock markets? That's a very tough problem. Some people can control their emotions and other people cannot control their emotions. எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்னாக்கா, போன தடவை நான் கர்மா பற்றி பேசியிருந்தேன். சில வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்கனாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சரியான டைரக்ஷன் தெரியல. ஸோ அதனால் என்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணி கேட்டது. ஸோ நான் உங்கள்கிட்ட அந்த சம்மந்தமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரத்தில் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிளான்ச் பண்ணியிருந்துச்சு. அதாவது ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப பேருக்கு ஃபியரில் இருந்திருக்காங்க. ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப பேர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், ரொம்ப இமோஷ்னலாக, கொஞ்சம் ஃபியர், சில பேர் க்ரீடியாக இருந்திருக்காங்க. நல்ல ஷேர் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி ஷேரை வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப பேர் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணி அதெல்லாம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நான் சில ஃபார்முலா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எஸ்ட்ராலஜி சார்ட்டில் ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிறேன்னே. ஓகே, 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த 2 விதமான மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஒரு கரியரை பார்க்குறாங்க. அவங்களோட கரியரை பார்க்குறாங்க, அவங்களோட தொழிலை பார்க்குறாங்க. அதாவது 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டடி பண்ணி இறங்குறாங்களோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. சில பேர் தொழிலை பார்க்குறாங்க. அந்த தொழிலை பார்க்குறவங்க 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கரியரை பார்க்குறாங்க. 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோ நான் கர்மா பதிவுகளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கரியரை பார்க்குறவங்க 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கவங்க அது என்னன்னாக்கா, அவங்களுக்கு சந்திர கர்மா, ராகு கர்மா, புதன் கர்மா சம்மந்தப்பட்டிருக்கணும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் கர்மா, ராகு கர்மா சம்மந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன். புதன் கர்மா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ராகு கர்மா, சந்திர கர்மா ரொம்ப 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 முக்கியம். ஏன் நான் மிக மிக விரைவில் சொல்கிறேன். ஓகே, பிளானட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, குரு, ஜூபிட்டர், அது ஜூபிட்டர் குரு பிளானட் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு இருக்கணும், அல்லது 6ஆம் பாவம் 10ஆம் பாவ அதிபதியோடு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீனஸ், சுக்கிரன், அது 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு இருக்கணும், அல்லது 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு இருக்கணும். ஓகே, அடுத்தது காம்பினேஷன், பிளானட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், அல்லது 6ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கும். இது பிளானட் காம்பினேஷனோட ஃபார்முலா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி டைரெக்டாக பூஷம், விஷாகம், சதயம் நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும், அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி டைரெக்டாக பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரம் அதில் ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ இந்த நட்சத்திர காம்பினேஷன் பூசம், விஷாகம், சதயம் இது ராகு கர்மா, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இது சந்திர கர்மா. நான் ஏற்கனவே இது 2 கர்மா பற்றி உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அந்த ஃபார்முலா இந்த மாதிரி தான் பொருந்தோம். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசினது அது இன்வெஸ்ட்மெண்ட்டு கரியரை பார்க்குறவங்களுக்கு 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்டு கரியரை பார்க்குறவங்களுக்கு உள்ள காம்பினேஷன் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 4ஆம் பாவம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்களே, அதாவது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன ஃபார்முலான்னு நம்ம பார்ப்போம்.
நாலாம் பாவம்னு பார்த்தோன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ராகு கர்மா, அதாவது 4ஆம் பாவத்தில் ராகு கர்மா சந்திர கர்மா சம்மந்தப்பட்டிருக்கணும், ரிலேஷனில் இருக்கணும். அதாவது 4ஆம் பாவமோ 4ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கணும். 4ஆம் அதிபதி டைரெக்டாக வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கணும். 4ஆம் அதிபதி டைரெக்டாக பூஷம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கணும், ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். 4ஆம் அதிபதி வந்து 6ஆம் வீட்டில் 6ஆம் பாவத்தில், 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில், 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில், குரு ஜூபிட்டர் 4ஆம் வீட்டில். இது வந்து 4ஆம் பாவம் உள்ள காம்பினேஷன். அடுத்தது வந்து சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கணும். ராகு வந்து 4ஆம் வீட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து குரு வந்து 4ஆம் வீட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கணும். சுக்கிரன் வீனஸ் 4ஆம் வீட்டில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும், கூட இருக்கணும், 4ஆம் அதிபதியோட கூட இருக்கணும். ராகு வந்து 4ஆம் அதிபதியோட இருக்கணும். ஸோ இது தான் வந்து நம்ம பாவ காம்பினேஷனை பார்த்துட்டோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 4ஆம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நட்சத்திர காம்பினேஷன், பாவ காம்பினேஷன், பிளானட் காம்பினேஷன். இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது 4ஆம் அதிபதி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு. அடுத்தது 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அதாவது கரியர், ஓகே, தொழில் சம்மந்தமான அவங்க வந்து தொழிலாக பார்க்குறவங்களுக்கும் உள்ள கைட்லைன்ஸ், அதாவது நான் ஃபார்முலா இருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது, யார் பெரும்பாலும் வந்து ப்ராஃபிட் செய்ய முடியும், இந்த ஷேர் மார்க்கெட் என்ன மாதிரி மக்கள் வந்து ப்ராஃபிட் செய்ய முடியும்? ஓகே, நான் வந்து அடுத்தது மேற்கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாவம், அதாவது சந்திரகர்மா ரிலேட்டடாக இருக்கணும். 4ஆம் பாவம் வந்து சந்திரகர்மா ரிலேட்டடாக இருக்கணும். அடுத்தது வந்து ராகு கர்மா 4ஆம் பாவத்தோட ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, இந்த இரு தரப்பு மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து 4ஆம் பாவத்தோட சந்திரகர்மா 4ஆம் பாவத்தோட ராகு கர்மா சம்மந்தப்பட்டவங்க வந்து பெரும்பாலும் ப்ராஃபிட் செய்ய முடியும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் செட். ஓகே, ஒரு இது வந்து ஒரு மார்க்கெட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதாவது என்னன்னாக்கா அதோட ஃபண்டமெண்டலை ஸ்டடி பண்ணோம், டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி ஸ்டடி பண்ணோம், மேக்ரோ எக்கானமி, மைக்ரோ எக்கானமி. ஓகே, இதெல்லாம் இது மட்டும் இல்லை, நிறையா எசெட்ரா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்டடி பண்ணணும். இதில் நீங்கள் ஸ்டடி பண்ணுறது வந்து என்னன்னாக்கா, சந்திரன் வந்து மைண்ட், ராகு வந்து ஒரு மோகம், ஒரு இமோஷன் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இதில் வந்து சந்திர கர்மாவும் ராகு கர்மாவும் ரொம்ப முக்கியமான ரிலேட்டடாக இருக்கணும் அவங்க 4ஆம் பாவத்தோட. ஓகே, நான் வந்து இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் வந்து மைண்ட் செட் அண்ட் இமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சந்திர கர்மாவோட ஃபீச்சர்ஸ், ராகு கர்மாவோட ஃபீச்சர்ஸ் வந்து இது ரெண்டுமே வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்படி ரெண்டுமே வந்து பாதிக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபீல்டில் இறங்கினா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எந்த ஃபீல்டில் இறங்கினாலும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ இல்லை ப்ராப்பர்ட்டியில் செய்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் வந்து அது சம்மந்தமாக ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் இறங்கினா அது P&L பார்க்கணும், அதோட கம்பெனி ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும், அதோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும், ப்ராடக்ட் டிமாண்ட், அதோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இறங்க முடியும், அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் இறங்க முடியும். சும்மாச்சுக்கு நம்ம வந்து ஒரு ஃபீல்டு இறங்கி வந்து அதில் லாபம் பார்க்குறதுனா முடியாது. ஸோ இந்த எஸ்ட்ராலஜி காம்பினேஷனும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி ஸ்டடி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணணும், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகே, ரெண்டாவது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கர்மா சந்திர கர்மா வந்து நாட் ரெக்கமெண்டட் கோ ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வராது. மிட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு கர்மா, ஓகே, ராகு கர்மா உள்ளவங்க வந்து ரொம்ப கிரீடியாக இருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப வந்து இமோஷனை வந்து அவங்க வந்து பார்த்துக்கணும், அவங்க ரொம்ப கிரீடியாக இருக்கக்கூடாது.
ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண வாரன் பஃபட் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, How investors overcome their greed and fears in the stock markets. That's a very tough problem. Some people can control their emotions and other people cannot control their emotions. And unless you can control your emotions, you're probably not going to do very well in the stock market. ராகு கர்மா சந்திர கர்மா அவங்க வந்து எது வந்து அவங்களுக்கு ரொம்ப உகந்ததுனாக்கா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதில் வந்து அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஓகே, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்கி. அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க பார்த்து தான் இறங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகு கர்மா வந்து ஷுடன் பி கிரீடி, ரொம்ப கிரீடியாக. ராகு கர்மா ஸ்பெஷலி ரொம்ப கிரீடியாக இருக்காதீங்க. நீங்கள் கிரீடியாக இருந்தீங்கனாக்கா, அதாவது நீங்கள் எப்படி கிரீடியாக இருக்கீங்கனாக்கா, எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் ஸ்டடி பண்ணாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இறங்குறது வந்து கிரீடி ஆகாதீங்க. ரிஸ்க் எடுக்கிறது வேறு, கிரீடி வேறு. அது என்ன சொன்னாக்கா, நீங்கள் வந்து ரொம்ப கிரீடி, அது வந்து ப்ராஃபிட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதில் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும். அதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தடுத்த கவுண்டர்ஸ் பண்ணலாம், அடுத்தடுத்த நீங்கள் இதை பார்க்கலாம், அடுத்தடுத்த ஷேர் மார்க்கெட்டோட நீங்கள் அதை பார்க்கலாம், அடுத்தடுத்த கம்பெனி நீங்கள் பார்க்கலாம். ஒரே இதில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து கம்பவுண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் நிறைய இதில் வந்து சில ஃபார்முலா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரன் பஃபட்டோட மெசேஜ், வாரன் பஃபட்டோட சேயிங்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ட்ரோலாஜிக் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நல்லபடியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படுது அல்லது வந்து ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் கமெண்டில் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் டைம் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப பேர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய கரியரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க, உங்கள் மேரேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி கேட்டிருந்தீங்க, லைஃப் கர்மா பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன விஷயம் இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.